பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். சங்கீதம் 138 அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். துன்பத்தின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நான் உயிர்ப்பிப்பேன். ஆண்டவர் உண்மையில் வருங்க. அவர் வாக்கு பிசராதது. என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அவர் ரட்சணத்தின் கரம், வலது கரம். அவர் நம்மளை ரட்சிப்பார். எல்லா விதமான பாவத்தின் ஆச மோசங்களிலிருந்து அவருடைய ரட்சிப்பின் கரம் நம்மளை தாங்கி ஏங்கி நடத்துதுங்க. பாவ மன்னிப்பு இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்கு அர்த்தமே நம்மளுடைய பாவங்களெல்லாம் மன்னித்து ஆண்டவர் நம்மை ஆண்டவர் நம்மை அவருக்கென்று நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்வுக்கு தான் ரட்சிப்பு. பரிசுத்த ஆவியானவரின் தொடுதல், பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினாலே நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்க அநேகரை சீஷர்களாக மாற்ற ஆண்டவர் இன்று அவருடைய ரட்சிப்பின் கரம் நம்மளை தொடுவதாகும். தாழ்த்தர்ப்பணித்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதங்க நல்ல தகப்பனே இயேசுப்பா, அந்த காலை பொழுதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, அந்த நேரத்திலும் உங்களுடைய சமூகத்தில் காணப்பட நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. இயேசுப்பா, நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் இயேசுப்பா நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று உம்முடைய வார்த்தையின்படி இயேசுப்பா உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை உயிர்ப்பிக்கட்டும். இயேசுப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா விதமான துன்பத்தின் பாதைகள், கடினமான பாதைகள், எல்லா விதமான கஷ்டத்தின் பாதைகள் மற்றியில் இயேசுப்பா எங்களை சாட்சியாக நிலைநிறுத்துங்க. இயேசுப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுப்பா, நிறைய பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். குட் மார்னிங். ஹேவ் a nice day. Thank you.